தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், உங்களை குறித்து ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார், உங்கள் சந்ததியை குறித்து ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் வேதம் சொல்வது ஏசாயா 58 அதிகாரம் 8 வசனம், அப்போது விடியற் காலம் எழுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் வாழ்வு சீக்கிரத்தில் துணித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கும். விடியற் கால விளப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் வாழ்வு சீக்கிரத்தை துணித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். வேதம் சொல்கிறது, அப்போது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். முகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால், அப்போது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கினாலே கர்த்தர் அவனை விடுதலையாக்குவார். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து. ஏழை எளிய மக்கள், வறுமையினால் வாழக்கூடிய மக்கள், அவருடைய பசியா இருக்கும்போது நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்க, தான தர்மங்களை பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அதன் மேல் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வஸ்திரம் எல்லாருக்கும் வஸ்திரம் வாங்கி கொடுங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்க, பசியா இருக்கிறவங்க ஆகாரம் கொடுங்க. ஆனால் ஆண்டவரை அறியாத உலகத்தில் எல்லாம் போட்டுட்டு வாட்ஸ்அப்பில் காட்டிடுறான், சாப்பாடு மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறான். அதெல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு சமுதாயத்தில். ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்தா அது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறான், வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்டுறான். ஆண்டவர் அது சொல்ல வரல, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்கிறார். நீ அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீர்வூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. நீ எப்படி இருப்ப? எப்படி பண்றாரு பாருங்க ஆண்டவர். நீ ஏழைக்கு இறங்கும் போது கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறாய், கடன் கொடுக்கிறாய். கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இந்த உலகமே கடன்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு.